வெல்கம் பேக் டு சவுத் ஸ்டிக். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிஜமாவே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த 4 ஃப்ளோர் பில்டிங் வந்து அப்படியே சரிஞ்சு நிற்கிறத பார்க்கலாம், கொலாப்ஸ் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். எந்த டைம் வேணாலும் இந்த பில்டிங் வந்து சரிஞ்சு கீழே விடலாம். ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோர் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிருந்துக்கு இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் அது வந்து கண்டிப்பாக இந்த சைட்லேருந்து இப்போ பார்க்கும்போது தெரியும். இந்த சைடு நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் லெவலுக்கே வந்து இன்னும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறது வரும் 3 ஃப்ளோர் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு 4 ஃப்ளோர் பில்டிங்கு. அதோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக மண்ணுக்குள்ளே போய் ஒரு 3 ஃப்ளோர் மட்டும்தான் இப்போ தெரியுது. இதில் வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கடை, அதில் 6 பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லக்கி அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் ரோட்ல நின்றுட்டு இருக்காரு, ஒரு சின்னதா ஒரு அசைவு ஏற்பட்டதுனால எல்லாரையுமே வெளியே வர சொல்லியிருக்காங்க. இமீடியட்டா அந்த 6 பேருமே வெளியே வர எக்ஸாக்டா அவங்க வெளியே வந்ததும் அந்த பில்டிங் வந்து மண்ணுக்குள்ள போயிருக்கு. நிஜமா கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது வந்து நம்ம அவங்க அந்த 4 பேரையும் ஒரு 4 பேர் அதுல பார்த்தோம். அந்த ஷாப்ல வேலை பார்த்தவங்கள அவங்கள்ட்ட பேசணும். அவங்க சொன்னாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு 3 செகண்ட் கூட அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 செகண்ட்ல இன்னும் நாங்க அதுக்குள்ள முன்னாடி உள்ள இருந்தோம்னா கண்டிப்பா உள்ள மாட்டியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும் போதே ரொம்ப ஒரு ஒரு ஷாக்கிங்காகவே இருந்தது. ஸோ எந்த இதுவும் இல்லை. பில்டிங் கீழே விழுந்த உடனே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தவங்க அவங்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. டாப் ஃப்ளோரில் இருந்தவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ எந்த உயிர் சேதமும் இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெடி எனி டைம் இது வந்து கீழே விழும். எல்லோ ஃபயர் சர்வீஸு அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4:30க்கு நடந்த இன்சிடென்ட். நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கே நின்னோம். பட் ஒரு ப்ராசஸுமே நடக்கல. ஆக்சுவலி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. கண்டிப்பாக இதை வந்து டெமாலிஷ் இமீடியட்டாக பண்ணோம். அது வந்து ரொம்ப முக்கியம். என்ன, இது எப்போ வேணாலும் விழலாம். விழும்போது பக்கத்தில் இருக்க பில்டிங்லேயும் வந்து கண்டிப்பாக சேதமடைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பிளான் பண்ணி இதை வந்து டெமாலிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் கண்டிப்பாக அது கூடிய வேலை பண்ணிடுவாங்க. நம்ம நிறைய டைம் வெயிட் பண்ணோம், எந்த ப்ராக்ரஸுமே நடக்கல. ஸோ அதனால நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஸோ இது வந்து பெங்களூர் நியூ திப்சந்திரா, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் தான் இந்த பில்டிங் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. நிஜமாக ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். பெங்களூரில் நிறைய பில்டிங்கள் ரீசெண்டாக இது நடக்குது. இதுவும் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நடந்த ஒரு தகராறு தான். இந்த ஜேசிபி வந்து தோண்டும் போது ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ஃபுல் விவரம் நமக்கு தெரியல. நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நம்ம வந்து என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வரும். ஸ்டேட்யூன். ஒரு நல்ல விஷயம், எந்த உயிர் சேதமும் இல்லாதது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.